கொடிக்கு எல்லாரும் சில இயக்கங்கள் சல்யூட் அடிக்கிறாங்க, தௌஹீத் ஜமாத் ஏன் சல்யூட் அடிக்கிறது இல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத்துங்கிறத எதுக்கு உண்டானது? இஸ்லாமே எதுக்கு வந்தது? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காக வந்தது. இந்த சல்யூட் என்பது ஒரு வணக்கம் தான், வணக்கத்தினுடைய ஒரு முறை தான். வணங்குதா? அந்த வணக்க கொடி வணக்கம் அதுக்கு பேர் என்னது? அவங்களே கொடி வணக்கம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு கொடியை நம்மளா தச்சுக்கிட்ட கொடியை கொண்டு போய்கிட்டு இப்படின்னா அதுக்கே நீ மரியாதை செலுத்துற இப்படின்னு அது வழங்குமாது? இப்படி கையை அது புரியுமாது? அதுக்கு விளங்கான்னு சொல்ற இடத்துல இதான் மரியாதை. கொடி மரியாதை என்று சொன்னால் கொடியை தூக்கி ஒரு இடத்துல உயரமா கட்டி வை, அது வரைக்கும் சரி. ஒரு கார்ல கட்டிக்க அடையாளத்துக்கு அது வரைக்கும் சரி. மரியாதை எல்லாம் சாதாரணமா இருக்கு. சாக்கடையில போடாத, சாப்பிட்டு கை துடைக்க பயன்படுத்தாத, இதெல்லாம் சரின்னு ஒத்துக்கலாம். இழிவுபடுத்துற மாதிரி இல்லைன்னு அதுக்கு போய்கிட்டு கொடியை பார்த்துட்டு கொடிக்கு அது ஒரு ஆள் மாதிரியும் எப்படி ஒரு உசுரோட உள்ள தலைவர்களுக்கு முன்னாடி நிப்பாங்களே அந்த இடத்துல ஒரு கொடிக்கு இடம் கொடுக்கணும். ஒரு உயிரற்ற ஒரு பொருளை உயிருள்ள ஒரு இடத்துல வச்சு பார்க்கிற ஒரு முஸ்லீம் செய்வானா? இப்படித்தானே செத்து போன சமாதியெல்லாம் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. செத்து போன ஆளை உசுருள்ள ஆளுக்கு மேல கொண்டே வச்சு கும்பிடுறாங்களா இல்லையா? அதுவும் இதுல இருந்து வந்தது தானே. இது ஒரு வகை தானே. இது ஒரு சாயிபத்து சிற்குடைய வாடை. அதனால இந்த கொடி மரம் கழுதை இதற்கெல்லாம் நம்ம சைதா செய்யக்கூடாது, சல்யூட் அடிக்க கூடாது, மரியாதை செலுத்தக்கூடாது. அது கொடி, அவ்வளவுதான். ஒரு அடையாளத்துக்கு ஏற்றியா ஏத்திட்டு போ. ஒரு அடையாளம் இந்த இடத்துல இந்த அமைப்பு இருக்கிறது, இந்த ஊர்ல இந்த கிளை இருக்கிறது, அடையாளம் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு போய் மரியாதை, அது எப்படி மரியாதை? நம்ம மரியாதை செலுத்தக்கூடியதாகவும் அது மரியாதை வாங்கக்கூடியதாகவும் ஆனா என்ன அர்த்தம்? மூமினுக்கு மேல மரியாதை செலுத்தக்கூடியதும் இருக்குதா உலகத்துல? நீ வணங்கலன்னு வச்சுக்கிறோம், அதுக்கேப்ப நீ மரியாதை செலுத்த, நீ ஒசந்தா அது ஒசந்ததா? உனக்கு மரியாதை செலுத்துறதா இருந்தா ஒசந்தவதுக்கு தானே தாழ்ந்தவன் செய்யணும். ஒரு தலைவருக்கு செய்யறோம், பிரதமர் உயர்ந்தவர், அவருக்கு முன்னாடி அதிகாரிகள் அப்படி நிக்கிறான். ஒரு பெரிய லெப்டினன்ட் கர்னலுக்கு சாதாரண ராணுவ வீரர்கள் இப்படி பண்றாங்க. இவன் விட அவங்க வசந்தமாங்கிறது ஒரு அதிகாரத்துல கொஞ்சம் இருக்குது, ஏதோ ஒண்ணு அர்த்தமாவது இருக்குது. இது நம்மளோட வசந்ததா? கொடி அறிவாச்சு இருக்குதா? அதுக்கு மூளையாச்சு இருக்குதா? எந்த வகையில் நம்மளோட வசந்தது? உயரமான இடத்துல ஒரு துணியை கட்டி விட்டா அது வசந்தம் ஆயிருமா? அப்ப இது நம்மள மூளையை செயலிழக்க செய்யக்கூடிய ஒரு செயல். இது படிப்படியா என்னவாயிரும்? எதுக்கு வேண்டாலும் மரியாதை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்கிங்கிறதுனால தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தௌஹீத் ஜமாத்து கொடிக்கும் சல்யூட் அடிக்க மாட்டோம். பிடிப்போம் ஒரு அடையாளத்துக்கு, அவ்வளவுதான். தேசிய கொடிக்கும் சல்யூட்லாம் அடிக்க மாட்டோம், எதுக்கும் அடிக்க மாட்டோம். அதாவது அங்கங்க அதை அங்கங்க வைக்கிறவன் தான் முஸ்லீம். ஒரு பொருளை இதை வைக்கிற இடத்துல இதை வைக்கணும், இதை வைக்கிற இடத்துல இதை வைக்கணும், இதை வைக்கிற இடத்துல இன்னொன்னு வச்சிடக்கூடாது இல்லையா? பொண்டாட்டி வைக்கிறது பொண்டாட்டி வைக்கணும், தாயை வைக்கிறது தாயை வைக்கணும், மனுஷன் வைக்கிற இடத்துல மனுஷனை வைக்கணும், அல்லாஹ் வைக்கிற இடத்துல அல்லாஹ் வைக்கணும். இதான பேசிக் இஸ்லாமே. அப்ப அதுக்கு மாற்றமா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? இந்த கொடி வணக்கத்தை எல்லாம் கொடி வணக்கம் நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, கொடி மரியாதைன்னு சொன்னாலும் சரி, என்னைய விட கொடி வசந்தது கிடையாது. ஒரு காபிரான மனுஷனை விட கூட கொடி வசந்தது கிடையாது. மனுஷன் தான் வசந்தனம். மனுஷனுக்கு மேல வசந்த எதுவுமே கிடையாது. நீ ஏன் மனுஷனை விட மற்றதுக்கு போயிட்டு நீ எது கும்பிடுற? மரியாதை செலுத்துறங்கிற அடிப்படையில் நம்ம அதை நம்ம மறுக்கிறோம்.